பக்கமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். இரண்டு பக்கத்தாலும் போலீஸிலும் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் இந்த போலீஸில் எந்த விதமான தலையீடும் செய்யப் போவதில்லை. அதனால் நிச்சயமாக எங்களுடைய இளங்குமரன் அடிக்கவில்லை என்பது அவர்களும் கூட ஏற்றுக்கொள்கின்றார்கள். இருந்த போதும் கூட வாய் தர்க்கம் முரண்பாடுகள் வந்திருக்கின்றது. முரண்பாடுகளுக்கு இரசாராரும் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அதனால் அந்த பிரச்சனை நேற்றோடு தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இவ்வாறான நேரத்தில் அவ்வாறான முரண்பாடுகள் ஏற்படுவது நாங்கள் விரும்பவில்லை, ஏற்படவும் கூடாது. அதே போன்று அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் அழுத்தங்கள் வரும், அது கூடவே கூடாது. அது நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த வகையான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதனால் முன்னைய காலங்கள் போன்று அராஜகம் புரிகின்ற அல்லது எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அரசு அதிகாரிகளை பழிவாங்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் இறங்கப் போவதில்லை. நன்றி, வணக்கம். இன்றைக்கு கச்சேரி நடந்த கூட்டம் என்பதையும் இங்கே இருக்கின்ற விஷயமாக NGO அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தனிநபர்கள், அதே போன்று தனிநபர் கொடை வள்ளல்கள் அனைவரையும் அழைத்து அவர்கள் மூலமாக எங்களுடைய மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கூட்டமாகவே இது காணப்பட்டது. அப்போ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெருவாரியான NGO அமைப்புகள் தாங்களுடைய உதவியை செவ்வனே செய்து வருவதாகவும் மேலும் அவைகளை தொடர்வதற்கு நாங்கள் தயார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் அதாவது தன்னிச்சையாக உதவிகளை செய்வதை விடுத்து அனைத்து உதவிகளையும் அரசாங்க அதிபரின் கீழ் கொண்டு வருவதற்கும் கச்சேரியின் மூலமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவினுடைய தலைவராக எங்களுடைய GA அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் இதில் நேரடியாக பங்கு பெற்றுக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் அது மாத்திரமல்ல, இன்னும் கூட எங்களுக்கு அதாவது வளமையாக கிடைக்கின்ற மழை இன்னும் கிடைக்கவில்லை, விழவில்லை. அதனால் நாளை அல்லது அடுத்த வாரம் வாக்கில் அந்த மழையும் கூட விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதனால் இந்த அனர்த்த நிலைமை இன்னமும் முடிவடையவில்லை. அப்போ அதனால் அந்த அனர்த்த நிலைமையில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் எல்லோருமே ஓர் அணியில் திரண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய மாகாணம், அதே போன்று எங்களுடைய நாடு என்ற வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது முழு நாடும் இன்றைக்கு ஒரு பாரிய பேரபலத்தை எதிர்கொண்டு இருக்கின்ற நிலைமை. அப்போ அந்த நிலைமையிலிருந்து மீண்டெழ வேண்டும், அது துவண்டு விழ இயலாது. முழு நாடும் இன்றைக்கு பாரிய அழிவுகளை சந்தித்து இருக்கின்றது. அது பொருளாதார ரீதியான பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது, பாரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது இறந்து போன உயிர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றால் முதலாவது நிபந்தனை, எந்த விதமான நிபந்தனை இல்லாது நாங்கள் அவர்களுக்கு அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயார். ஆனாலும் கூட எங்கள் எல்லோருக்குமே தெரியும் யதார்த்த நிலைமை அதுவல்ல. அப்போ அதனால் இவ்வாறான ஒரு சோக துன்பகரமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அந்த நேரத்தில் சோகத்தில் மாத்திரம் துவண்டு விழாது வீழ்ந்திருக்கின்ற நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக முழு நாட்டு மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். முழு உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். உலக தலைவர்களுக்கு, உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அதே போன்று இந்த செயற்பாடுகளின் போது எங்களுடைய அரச யந்திரம் என்பது மிகவும் நேர்த்தியாக, மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றது என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய முப்படைகள் சேர்ந்து விசேடமாக தாங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து இப்போதும் கூட எங்களுக்கு தெரியும் பல கடற்படையினர் இறந்திருக்கின்றார்கள், காணாமல் போயிருக்கின்றார்கள், மிஸ்ஸிங் பர்சனாக மாறி இருக்கின்றார்கள். வேறு எதற்காகவும் அல்ல, தாங்களுடைய உயிரை பணைய வைத்து மக்களை காப்பதற்காக சென்ற வேளையில்
தாங்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போன்று விமானப்படை எடுத்துக்கொண்டாலும் சரி, சகலரும் இன்றைக்கு இதற்காக கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, உலக நாடுகள் இன்றைக்கு பல நாடுகள் இன்றைக்கு தாங்களுடைய உதவி கரங்களை நீட்டி இருக்கின்றது. பல நாடுகள் இன்றைக்கு தாங்களுக்கு நேரடியான உதவிகளை செய்வதற்கு, விமானங்களை வழங்குவதற்கு, விமானப்படைகளை வழங்குவதற்கு, உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அதற்கும் அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். இறுதியாக நாங்கள் வீழ்ந்திருக்கின்ற நாட்டை கட்டி எழுப்புகின்ற தருணம் இது. அதாவது வீழ்ந்து விட்டோம் என்று நாங்கள் வீழ்ந்தே விடாது, துவண்டு விட்டோம் என்று துவண்டு விழாது, அந்த நிலைமையில் இருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்கான துரிதமான பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டுமான வேலைகளை, கட்டி எழுப்புகின்ற வேலைகளை துரிதமாக உடனடியாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய நாடுகள், நண்பர்கள், உலகத்தில் இருக்கின்ற மக்கள், டயஸ்போராக்கள் அனைவரும் ஓர் அணியில் அணிதிரண்டு எந்த விதமான கட்சி, ஜாதி, இன, மத, குல பேதங்கள் என்று எமது நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒன்று திரளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற, கச்சேரியில் இடம்பெற்ற கூட்டமும் அந்த நோக்கமாக கொண்டிருக்கின்றது. அதனால் இங்கு இருக்கின்ற என்ஜிஓக்களிடம், அரசு சார்பற்ற நிறுவனங்களிடம் நாங்கள் மிகவும் தெளிவாக கேட்டுக்கொண்டோம். உங்களுடைய உதவிகள், உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, மேலும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். முடியுமாக இருந்தால் எங்களுடைய வீழ்ந்திருக்கின்ற பிரதேசங்களை கட்டி எழுப்புவதற்கு முடியுமாக இருந்தால், எங்களுக்கு உடைந்திருக்கின்ற பாலங்களை கட்டி எழுப்புவதற்கு முடியுமாக இருந்தால் அதற்கு ஆன உதவிகளையும் செய்யுங்கள். அதே போன்று எங்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்து கிடக்கின்றது, எங்களுடைய குளங்கள் அழிந்து கிடக்கின்றது. அவைகளை புனரமைப்பு வேலைகளுக்கு பெரும் தொகையான பணம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நீங்களே பொறுப்பெடுத்து விசேடமாக அவ்வாறு பாதிக்கப்பட்ட குளங்களை, அவ்வாறான பாலங்களை நிர்மாணிப்பதற்கான உதவிகளை செய்யுங்கள் என்று நாங்கள் மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிளிநொச்சியில் போன இடத்துல ஒரு கிராம சேவரை தாக்கினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. அது என்னவென்றால், உண்மையிலேயே இவ்வாறான நிகழ்வுகளின் போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது வெள்ளம், பெருக்கு, இயற்கை அனர்த்தம், பேரழிவு. இந்த பேரழிவின் காரணமாக அதற்கு உதவி செய்ய சென்றவர்களும் பாரிய மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஜிஎஸ் உள்ளிட்ட டிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் அவ்வாறான அழுத்தங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளிப்படுகின்ற வாய் தர்க்கங்கள் அல்லது தவறுதலான பேச்சுக்களின் மூலமாக இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நேற்றும் கூட நாங்கள் அவர்களை சந்தித்தோம், கதைத்தோம். இதை சுமூகமான முறையில் முடித்துக் கொள்வதற்கு. ஏனென்றால் இரண்டு பக்கமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள், இரண்டு பக்கத்தாலும் போலீஸிலும் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் இந்த போலீஸில் எந்த விதமான தலையீடும் செய்யப் போவதில்லை. அதனால் நிச்சயமாக எங்களுடைய இளங்குமரன் அடிக்கவில்லை என்பது அவர்களும் கூட ஏற்றுக்கொள்கின்றார்கள். இருந்த போதும் கூட வாய் தர்க்கம், முரண்பாடுகள் வந்திருக்கின்றது. முரண்பாடுகளுக்கு இரசாராரும் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அதனால் அந்த பிரச்சனை நேற்றோடு தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இவ்வாறான நேரத்தில் அவ்வாறான முரண்பாடுகள் ஏற்படுவது நாங்கள் விரும்பவில்லை, ஏற்படவும் கூடாது. அதே போன்று அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் அழுத்தங்கள் வரும், அது கூடவே கூடாது. அது நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த வகையான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதனால் முன்னைய காலங்கள் போன்று அராஜகம் புரிகின்ற அல்லது எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அரசு அதிகாரிகளை பழிவாங்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் இறங்கப் போவதில்லை. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.